பிடிடிஆர்பி எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போது இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னா, நேற்று நம்ம டிஆர்பி எழுதின சகோதர சகோதரிகள் ஒரு 80 பேர் கிட்டத்தட்ட ஒரு கூகுள் மீட் குழுவில் இணைஞ்சாங்க. அதில் என்ன டிஸ்கஷன் பண்ணாங்கன்னா, ரிசல்ட்டை இந்த மே மந்த்தே ரிலீஸ் பண்ணுறதுக்கும் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு அரசை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்க. அந்த டிஸ்கஷன்ஸ் படி பார்த்திங்கன்னா மே 2வது வாரத்தில் நம்ம டிஆர்பி போர்டுக்கோ இல்லை அப்படின்னா அமைச்சர் அந்த மாதிரி போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யாரை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, செக்ரட்டரி எஜுகேஷனல் செக்ரட்டரி குமரகுருபரன் சாரை சந்திக்கிறதுக்காக ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை மே 2வது வாரத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த கூகுள் மீட்டில் பார்த்திங்கன்னா அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒருத்தர் கிறிஸ்டின் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா அதை ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். யாராவது நீங்கள் போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது மே 2ல் அந்த குமரகுருபரன் சார் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க அந்த கிறிஸ்டின் அப்படின்ற சாரை 8220261495 அப்படின்ற அந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. இவர் கிறிஸ்டின் அப்படின்ற அந்த சார் பார்த்திங்கன்னா, நானும் கூகுள் மீட்டில் தான் எனக்கு அவர் தெரியும். கூகுள் மீட்டில் பங்கு பெற்ற ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுத்து யாரெல்லாம் வர விருப்பம் இருக்கோ அவங்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விருப்பம் இருக்கவங்க மட்டும் போகிறதானா போங்க. அதாவது சென்னை நான் போகிறேன், அந்த குழுவோடு சேர்ந்து அவங்க மீட் பண்ணுறதுக்கு வலியுறுத்துறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னா இந்த நம்பர், நான் சொன்ன நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அந்த சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மே மந்தில் ஒரு 15 தேதிக்குள்ளே ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த குமரகுருபரன் சார் அந்த அரசாணைப்படி மே மாதம் அந்த ரிசல்ட்டை வெளியிட்டு ஜூன் மாதம் கண்டிப்பாக போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல, நானும் தான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு அடுத்து இப்போ டிஆர்பிக்கு நம்ம மெயில் போட்டாலும் கால் பண்ணி கேட்டாலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மெயில் போட்டதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெப்சைட் தொடர்ந்து பாருங்கள், அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான தகவல் தெரியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு அதாவது இமெயில் அனுப்பிச்சதுக்கான ரிப்ளை. அதுக்கப்புறம் அந்த தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போது பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சார்ந்த ஒரு சார் பேசியிருக்க டீட்டெயிலாக பேசியிருக்கார். அவர் 2-3 டைம் பேசி அவருடைய வாய்ஸ் மெசேஜே போட்டிருக்காரு, போட்டிருக்காரு. இப்போ அவர் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு சென்னையில் நண்பர்கள் யாராவது இருந்தால் டேரெக்டாக டிஆர்பி போர்ட்லேயே போயிட்டோன்னா கேளுங்க. எங்களுக்கு தகவல் மையத்தில் எங்களுக்கு என்னென்ன நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஆர்பி வெப்சைட்டை பாருங்கள் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி நாங்கள் இதே ஆன்சர் தான் நாங்கள் சொல்லுவோம் யார் கேட்டாலும். எங்களுக்கு இப்போதைக்கும் இந்த தகவல் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு அதே பதில் நான் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் டிஆர்பி போர்ட்லேயே டைரெக்டாக போய்ட்டு மீட் பண்ணி நீங்களே டைரெக்டாக கேட்டு பாருங்கள். உங்கள் சென்னை நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா கூட நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு ஒரு ரிப்ளை டிஆர்பி அதாவது தகவல் மையத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படின்றது ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. நம்ம அந்த குழுவில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வெளியிடுறதுக்கும் அதுக்கப்புறம் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பில் இருந்து வர தகவல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சார். ஒரு 3000, அதாவது ஏற்கனவே இருக்கிற 2222 ப்ளஸ்ஸு 1500 1000 அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு நியூஸ் பார்த்திங்கன்னா பல தரப்பில் இருந்து கேட்டது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க வலியுறுத்தது குறைஞ்சபட்சம் ஒரு 5000ஆவது இருக்கணும் சார், மினிமம் 5000ஆவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு ஒருங்கிணைப்பாளர் பார்த்திங்கன்னா நம்ம கேட்கலாம், கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போராட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துகிட்டு போல, டைரெக்டாக ஐஏஎஸ் செக்ரட்டரிஸ் நம்ம போய் மீட் பண்ணலாம், அமைச்சர் மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. போயிட்டு அவங்க நம்ம ஒரு இதுவாகவே சப்மிசிவாகவே நம்ம ரெக்வஸ்ட் வைக்கலாம், நம்மளுடைய கஷ்டத்தை பற்றி போராட்டம் அந்த அகைன்ஸ்டாக பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பொலைட்டாக பண்ணுறதுக்கு தான் கேட்டிருக்காங்க. எப்போ வரும் அப்படின்றது ரிசல்ட் வருதுன்னு
அப்போது யார் வந்து உங்களுக்கு போகணுன்னு விருப்பம் இருக்கும். அந்த கிறிஸ்டி சார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக வந்து தெரியாது. அந்த குழுவில் வந்து கூகுள் மீட்டில் மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும். அட்டன் பண்ணிவிட்டு அந்த நம்பர் வந்து ஷேர் பண்ணது மட்டும்தான் எனக்கு தெரியும். போகணுன்றவங்க, கலந்துக்கிறன்ற விருப்பம் இருக்கிறவங்க சாரை வந்து அந்த நம்பர், நான் சொன்ன நம்பரில் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து என்ன தகவல் அப்படின்றத வந்து பேசுங்க. இல்லை அப்படின்னா கலந்துட்டு வாங்க. எனக்கும் ஏதாவது வந்து அப்டேட்ஸ், நம்ம ஆக்டிவிட்டீஸ் தொடர்பாக வந்து அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். நானும் வந்து மெயில் அனுப்பிச்சிருக்கேன், நானும் வந்து லெட்டர்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், எல்லாம் நானும் வந்து அதை பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ப தகுந்த மாதிரி வந்து இருக்கிற வட்டாரத்துலேருந்து மெசேஜ் நம்மளுக்கு எதுமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது எது இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து பண்ணுறேன். நன்றி.